சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய உயரத்தை கண்டு பொறாமைப்பட்ட ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருப்பார்கள். சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு எப்போதும் லக்னமும் சூரியனும் பலம் பெற்று விளங்குவதால் நீங்கள் மிக சாதாரணமான நிலையில் இருந்தாலும் உங்களது உடை நடை பாவனைகளில் ஒரு தனித்துவமான கம்பீரம் எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். சிம்மம் ராசிக்காரங்க என்று எடுத்துக்கொண்டாலே உங்களுக்குள்ள ஒரு தனித்துவமான ஒரு தைரியம், எதை செய்தாலும் என்னால் செய்ய முடியும் என்கிற ஒரு வைராக்கியம் உங்களுடைய மனதுக்குள்ளே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதனாலேயே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் போதுமான அளவுக்கு வெற்றி மற்ற ராசிக்காரங்களை விட உங்களுக்குள்ள வெற்றி என்பது நிச்சயமாக கிடைத்துவிடும். எது நடந்தாலும் அதனை எதிர்த்து நிற்பீங்க. அது எதிரில் இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் சரி, அவரிடம் பணம் இருக்கலாம், சொத்து பத்துக்கள் இருக்கலாம், உங்களிடம் எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் நேர்மை என்பது என்னிடம் இருக்கிறது என்ற ஒரு லட்சியத்துடன் நீங்கள் வாழக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இருந்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். கடந்த காலங்களில் நீங்கள் உங்களது அசாத்திய உழைப்பால் சமூகத்திலோ அல்லது தொழிலிலோ ஒரு குறிப்பிட்ட உயரத்தை தொட்டபோது அதை பார்த்து உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருந்த பல மனிதர்கள் உள்ளுக்குள்ள பொறாமை தீயில் வென்று சாம்பலாக்கி கொண்டிருந்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். இந்த மாதிரியான சில செயல்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுப்பார்கள் என்றெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இவன் எப்படி இவ்வளவு வேகமாக முன்னேறுகிறான், இவனது கம்பீரத்திற்கு பின்னால் இருக்கும் ரகசியங்கள் என்ன என்று உங்களுடைய கண்முன்னே சிரித்து பேசிவிட்டு உங்களுக்கு பின்னால் உங்களது வளர்ச்சியை பார்த்து பொறுக்காமல் வயிறு எறிந்த ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். உங்களது அந்த வியர்வை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் உங்களை பற்றி பல இடமற்ற வதந்திகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பரப்பியதும் உண்டு. இந்த மனிதர்கள் பொறாமை பார்வை மற்றும் கண் திருஷ்டியே கடந்த காலங்களில் உங்களது பல காரியங்களை கடைசி நேரத்தில் தடைபட வைத்தது என்பதையும் நீங்கள் உணர்ந்த ஒரு தருணங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நீங்கள் எதை பற்றியுமே யோசித்திருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்குமா, இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்குள்ளே உருவாகுமா என்று நீங்கள் யோசிக்காமல் இருந்த ஒரு தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத கஷ்டங்களும் ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி போகவும் வைத்தது. நீங்கள் வெற்றியை தடுக்க முயன்ற போது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எதிரிகளும் உருவானார்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்பது சத்ருஸ்தானம் எனப்படும் எதிரிகளை குறிக்கும் ஒரு இடமாகவே இருக்கும். கடந்த காலங்களில் இந்த 6ஆம் இடத்து அதிபதி வக்ரம் அடைந்திருந்த போதும் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ராகுவின் நிழல் விழுந்திருந்த போதும் உங்களது தொழில் மற்றும் உத்தியோக களத்தில் உங்களுக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு எதிரி கூட்டமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவானது. நீங்கள் நேர்மையாக உழைத்து வெற்றி கொடி நாட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றே அவர்கள் திட்டமிட்டு சதிவலைகளை பின்னவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக ஆரம்பித்தார்கள். அலுவலகத்தில் மேலதிகாரிகளிடம் உங்களை பற்றி பொய் புகார்களை கூறி உங்களது பதவி உயர்வை தடுத்து நிறுத்திய ஒரு நபர்களும் அவர்களாகத்தான் இருப்பார்கள். வியாபாரத்தில் உங்களது வாடிக்கையாளர்களை தங்களுடைய தந்திர பேச்சால் கலைத்து உங்களுக்கு மாபெரும் ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். நேருக்கு நேர் மோத துணிவில்லாத அந்த கோழை எதிரிகள் உங்களுக்கு பின்னால் நின்று செய்த மறைமுக சதி வேலைகளை தாங்க முடியாமல் நாம் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லையே, நமக்கு ஏன் இத்தனை எதிர்ப்புகள் என்று நீங்கள் சோர்ந்து முடங்கிய நாட்கள் உங்களுடைய வீரத்தையே தற்காலிகமாக உலுக்கி எடுத்திருக்கும். நேருக்கு நேர் வந்தால் ஒரு கை பார்த்து விடலாம், இப்படி செய்து கொண்டிருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகளும் பல சிந்தனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஓடிக்கொண்டே தாங்க இருந்தது. பண விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அதிகப்படியான மோசடிகளும் ஏற்பட்டது. தனக்காரகனான குரு பகவான் மறைவு ஸ்தானங்களில் சஞ்சரித்த போதும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்திலும் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலும் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் சாதகமற்ற சேர்க்கையாலும் கடந்த காலங்களில் நீங்கள் பண விஷயத்தில் மிகப்பெரிய மோசடிகளை சந்திக்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நேரிட்டது. நாளை தருகிறேன், அடுத்த வாரம் தருகிறேன் என்று உங்களுடைய கஷ்ட கதையை கேட்டு உருகி நீங்கள் இறக்கப்பட்டு லட்சக்கணக்கில் கொடுத்த தொகைகளை அவர்கள் அப்படியே ஏப்பம் விட்டவோ ஆரம்பித்தார்கள். உங்களிடம் பணத்தை வாங்கும் போது கைகோப்பி நின்றவர்கள் திருப்பி கேட்கும் போது உங்களையே மிரட்டும் அளவிற்கு உங்களிடம் சண்டைக்கும் வந்திருப்பார்கள். பணத்தை இழந்தது மட்டுமின்றி உங்களது நேர்மையையும் அவர்கள் கொச்சைப்படுத்திய போது உங்களது நெஞ்சமானது துடித்திருக்கும். உங்களது சொந்த உழைப்பில் வந்த பணத்தை கேட்பதற்கு நீங்கள் மற்றவர்களிடம் போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவல நிலைமையை கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படுத்தி கொடுத்தது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்து இருக்கிறதா இல்லையா, சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தாலோ பொய் கூறியிருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
உங்கள் வாழ்க்கையில் தலைமை பொறுப்புகள் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். சிம்மம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் பிறவி குணமே ஆளுமையும் தலைமை பண்பும் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்கு எப்போதுமே பிடித்த ஒரு விஷயமாகவே இருக்கும். எல்லாருக்கும் மேலே நம்ம தான் ஆட்சி பண்ணணும், நமக்குன்னு ஒரு இடமானது இருக்க வேண்டும் என்ற ஒரு பிரியமானது உங்களுடைய மனதுக்குள்ளே எப்போதும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். கடந்த காலங்களில் உங்களது திறமைகள் முடக்கப்பட்டு உங்களை விட தகுதி குறைந்தவர்களுக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய அவல நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு இருந்திருக்கும். அதை நீங்கள் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நமக்கு மேலதிகாரின்னு இருக்கான், ஆனால் அவனுக்கு எந்த விதமான வேலைகளுமே தெரியலை, நம்ம தான் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம், இவன் எப்படி மேலதிகாரியாக ஆனான் என்கிற மாதிரியான பல கேள்விகள், பல சிந்தனைகள், பல குழப்பங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே தாங்க இருந்தது. ஆனால் இனிமேல் லக்னாதிபதி சூரியனின் பலத்தாலும் சிம்ம லக்னத்திற்கு ஏற்படும் சுப தசா புத்திகளாலும் நீங்கள் இருக்கும் இடத்தில் தானே தலைமை பொறுப்புகள் உங்களை தேடியும் மரப ஆரம்பிக்கும். அரசியல் துறையாக இருக்கட்டும், வேலை பார்க்கும் அலுவலகமாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் நடத்தும் சொந்த தொழிலாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கட்டும், அனைத்திலும் உங்களை முன்னிறுத்தி ஒரு பெரிய கூட்டத்தை வழிநடத்தும் மாபெரும் அந்தஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களது நிர்வாக திறமையை பார்த்து உலகமே வியந்து பாராட்டும் நற்காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே மாறவும் ஆரம்பிக்கும். இந்த நற்காலத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போதுமான அளவுக்கு வெற்றியும் நல்ல ஒரு பெயரும் கிடைக்கவும் செய்யும். உங்களுடைய தொழிலில் ஒரு உயர்வானது ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமாக ஜீவனஸ்தானம் பலம் பெறுவதாலும் 10ஆம் இடத்து அதிபதி சுபகாரியங்களின் பார்வையை பெறுவதாலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நீங்கள் இதுவரை கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான உயர்வை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஆனால் இத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்தது கிடையாது. இனிமேல் தான் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கப் போகிறது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட தேக்க நிலைகள், நஷ்டங்கள் யாவும் காணாமல் போய்விடும். புதிய கான்ட்ராக்டுகள், பெரிய நிறுவனங்களின் கூட்டு வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடியும் வந்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தங்கும் தடையுமின்றி கைக்கு வந்து சேர்ந்துவிடும். உங்களது புதிய தொழில் உத்திகள் மாபெரும் வெற்றியை தந்து உங்களை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக சமூகத்தில் முன்னேற்றியும் கொடுக்கும். இந்த சூரிய பகவானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் புகழ், கீர்த்தி, செல்வாக்கு மற்றும் கௌரவத்திற்கு அதிபதியும் ஆவார். அவர் உங்களுடைய லக்னத்திலும் லாபஸ்தானத்திலும் சுபத்துவம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த நாற்காலியில் உங்களது புகழும் கீர்த்தியும் நாலா திசைகளிலும் பரவப் போகிறது. இதுவரை உங்களை புறக்கணித்தவர்கள், உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்பியவர்கள் யாவும் தங்களின் தவறை உணர்ந்து தலை குனிந்து நிற்கவும் ஆரம்பிப்பார்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய காரியமும் சமூகத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பெயரானது தானாகவே தேடி வரும். இத்தனை நாட்கள் நல்ல ஒரு செயலை செய்கிறாங்க, ஆனால் உங்களுடைய பெயரானது தெரியவில்லை என்று தேடிக்கொண்டிருந்த உங்களுடைய முகமும் உங்களுடைய பெயரும் இப்பொழுது தெரிய வந்து உங்களுக்குன்னு ஒரு மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். கலை, இலக்கியம், அரசியல் அல்லது ஆன்மீகம் என நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களது தனித்துவமான திறமையால் மாபெரும் விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்று புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் மாறி விடுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நடக்கிறதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். ஆனால் என்கிற மாதிரியான பல கேள்விகள், பல சிந்தனைகள், பல குழப்பங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே ஓடிக்கொண்டே தாங்க இருந்தது. ஆனால் இனிமேல் லக்னாதிபதி சூரியனின் பலத்தாலும் சிம்ம லக்னத்திற்கு ஏற்படும் சுப தசா புத்திகளாலும் நீங்கள் இருக்கும் இடத்தில் தானே தலைமை பொறுப்புகள் உங்களை தேடியும் மரப ஆரம்பிக்கும். அரசியல் துறையாக இருக்கட்டும், வேலை பார்க்கும் அலுவலகமாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் நடத்தும் சொந்த தொழிலாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கட்டும், அனைத்திலும் உங்களை முன்னிறுத்தி ஒரு பெரிய கூட்டத்தை வழிநடத்தும் மாபெரும் அந்தஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களது நிர்வாக திறமையை பார்த்து உலகமே வியந்து பாராட்டும் நற்காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே மாறவும் ஆரம்பிக்கும். இந்த நற்காலத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே போதுமான அளவுக்கு வெற்றியும் நல்ல ஒரு பெயரும் கிடைக்கவும் செய்யும். உங்களுடைய தொழிலில் ஒரு உயர்வானது ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமாக ஜீவனஸ்தானம் பலம் பெறுவதாலும் 10ஆம் இடத்து அதிபதி சுபகாரியங்களின் பார்வையை பெறுவதாலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் நீங்கள் இதுவரை கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான உயர்வை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஆனால் இத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடந்தது கிடையாது. இனிமேல் தான் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நடக்கப் போகிறது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட தேக்க நிலைகள், நஷ்டங்கள் யாவும் காணாமல் போய்விடும். புதிய கான்ட்ராக்டுகள், பெரிய நிறுவனங்களின் கூட்டு வாய்ப்புகள் தானாகவே உங்களை தேடியும் வந்துவிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பல நாட்களாக தள்ளிப்போன
பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் தங்கும் தடையுமின்றி கைக்கு வந்து சேர்ந்துவிடும். உங்களது புதிய தொழில் உத்திகள் மாபெரும் வெற்றியை தந்து உங்களை ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக சமூகத்தில் முன்னேற்றியும் கொடுக்கும். இந்த சூரிய பகவானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் புகழ், கீர்த்தி, செல்வாக்கு மற்றும் கௌரவத்திற்கு அதிபதியும் ஆவார். அவர் உங்களுடைய லக்னத்திலும் லாபஸ்தானத்திலும் சுபத்துவம் பெற்று சஞ்சரிக்கும் இந்த நாற்காலியில் உங்களது புகழும் கீர்த்தியும் நாலா திசைகளிலும் பரவப் போகிறது. இதுவரை உங்களை புறக்கணித்தவர்கள், உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்பியவர்கள் யாவும் தங்களின் தவறை உணர்ந்து தலை குனிந்து நிற்கவும் ஆரம்பிப்பார்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய காரியமும் சமூகத்தில் பெரிய அளவில் பேசப்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பெயரானது தானாகவே தேடி வரும். இத்தனை நாட்கள் நல்ல ஒரு செயலை செய்கிறாங்க, ஆனால் உங்களுடைய பெயரானது தெரியவில்லை என்று தேடிக்கொண்டிருந்த உங்களுடைய முகமும் உங்களுடைய பெயரும் இப்பொழுது தெரிய வந்து உங்களுக்குன்னு ஒரு மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் கிடைக்கவும் ஆரம்பிக்கும். கலை, இலக்கியம், அரசியல் அல்லது ஆன்மீகம் என நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்களது தனித்துவமான திறமையால் மாபெரும் விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்று புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு நபர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் மாறி விடுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே